ஸ்ரீராம்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்பட்டா இது எடப்பாடி பழனிசாமியோ இல்லாட்டி அதிமுகவையோ குளிர் வைக்க இல்லை, அவங்களோட டிமாண்டை பிளக்கேட் பண்ண இல்லை அப்படின்னு பார்க்க முடியுமா? இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு பார்த்துட முடியுமா? கண்டிப்பாக அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் வைக்கக்கூடிய இடத்துல அதிமுக இல்லை. அந்த கோரிக்கையாவன அவங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா என்ன இருக்கும்னா, இந்த கூட்டணி ஏற்படும் பட்சத்தில் அதனை எந்த விதத்திலையும் அவர் ஏதோ பேசும்போதோ அதை ரெஃபரன்ஸ் போது அதை ட்ரிகர் பண்ணக்கூடாது அப்படி என்ற ஒரு கோரிக்கை வேணா வைக்க முடியும், ஆர் அந்த ஒரு டிமாண்ட் வேணா வைக்க முடியுமே தவிர, நீங்கள் பிஜேபி பிரசிடென்ட்டை மாத்தினாதான் நாங்க அலையன்ஸுக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அதிமுக இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அதனால அண்ணாமலை அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கூட்டணி தேவையில்லை, அது வேண்டாம் என்ற முடிவெடுத்து சென்ட்ரல் பிஜேபி இல்ல இந்த கூட்டணி தான் தேவை என்று வரும்போது அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கு. அந்த கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? ஒருவேளை அண்ணாமலை சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கு அவர்களுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு நான் கூட்டணிக்காக வேலை செய்யறேன்னு சொன்னா முழு மனசோட இல்லைன்னா அந்த 100% வரப்போறது கிடையாது. அண்ணாமலையினுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபி லாஸ்ட் 5 வருஷத்துல எனார்மஸா இருந்திருக்கு. இல்ல ஒருவேளை அவர் இதுக்காக விலகிட்டார் அப்படின்னா அது பிஜேபியோட மொமெண்டம் கணிசமா குறைச்சிடாதா? கணிசமா குறைக்க இது என்னன்னா, இந்த ஒரு 2 வீக்ஸ் ஆர் 2 மந்த்ஸுக்கோ ஒரு கோபம் வெளிப்படும் மக்கள் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் மத்தியிலிருந்து. நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம், நோட்டாக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு கோபம் வெளிப்படுமே தவிர, ஆனால் அந்த கோபம் அது லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காது. ப்ராபபிளி அதனாலதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சு இந்த ஒரு முடிவுக்கு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தேடுகிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு அண்ணாமலை முடிவெடுக்கும் பட்சத்தில் இல்ல நான் என்னுடைய மனசாட்சிக்கு உகந்து நான் இந்த கூட்டணியில உட்கார முடியாது, அதனால நான் விலகிக்கிறேன் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு அவர் வரும் பட்சத்தில் சென்ட்ரல் பிஜேபி அதை மதித்து அவருக்கு வேற ஒரு பொறுப்பை சென்ட்ரல் லெவல்ல ஒரு பொறுப்பையோ இல்ல வேற ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு வேற ஒரு மாநில தலைமையை எடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பொழுதைக்கு அண்ணாமலையை விலகுவார் என்று நான் தோணவில்லை. 2026 வரைக்கும் அவனுடைய கான்ட்ரிபியூஷன் தேவை என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆனா அப்படி விலகணும் வந்தா அது அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மனசாட்சிக்கு எதிரான வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகிறதா தான் இருக்குமே தவிர பனிஷ்மெண்ட் விலகலா இருக்காது. திரு பொன் வில்சன், நிறைய விமர்சனங்கள் கடந்த ரவுண்ட்ல வைக்கப்பட்டது, அதுக்கு பதில் சொல்ல வருவீங்க. பிஃபோர் ஐ ஆஸ்க் தி நெக்ஸ்ட் क्वेश्चन. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அடிப்படை நீங்கள் தேர்தலை பார்க்கணும். எப்படின்னா 2019 நடந்தது ராகுலா மோடியா எனப்படுகின்ற பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி ஒன்றாக இருந்து, தேமுதிக இருந்துச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இருந்து 30% ஓட்டு வாங்கினாங்க. அதே 2024 ராகுலா மோடியா என்பதற்கான தேர்தலில் தமிழ்நாட்டில் 2 கட்சிகளும் தனித்தனியாக, இவர்கள் 23%, அவங்க 18.28%. அந்த அரித்மேட்டிக் கணக்கை போட்டு அப்போது திமுக 45.94%, கிட்டத்தட்ட 47%, 46.94%, 47%. ஆனால் இந்த கூட்டணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து 51% வாங்கினாங்க. அந்த அரித்மேட்டிக் கணக்கை வச்சுட்டு இப்போ நம்ம கூட்டணியை பற்றி பேசுகிறோம். ஆனால் அது நடந்தது நாடாளுமன்ற தேர்தல். மோடியா ராகுலா என்பதற்கான தேர்தல், அதாவது எடப்பாடியா என்பதற்கான தேர்தல் கிடையாது. அந்த தேர்தலிலே 23% வாங்கினாங்க. எந்த அணிக்கும் கூட்டணி அவசியம். இப்ப கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2 கதவுகளும் இன்னைக்கு ஓப்பனாவே இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒன்னு விஜய், இன்னொன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி. விஜய் பற்றி பேசும்போதும் கூட அவர் அட்டாக் பண்ணி பேசல. அவர் தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு சொல்லும்போது அவர் தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக சொல்றாங்கிறார். இன்னமும் கூட விஜய் ஆப்ஷன் அவர் திறந்து வச்சிருக்காருன்னு பாக்குறீங்களா? இல்லை, அவர் என்னன்னா, நான் எந்த ஆப்ஷனை திறந்து வச்சிருக்காருன்னு சொல்லல, எந்த கதவை நான் மூடி வச்சிருக்கேன், எந்த கதவை நான் திறந்து வச்சிருக்கேன்றதே நான் இப்போ வெளியே சொல்ல மாட்டேன்றாரு. அவர் அந்த விதத்தில் வந்துட்டார். அந்த வியூகத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன். எந்த கதவு மூடப்பட்டிருக்கிறது, எந்த கதவு திறந்திருக்கிறது என்பதை கூட நான் வெளியே சொல்ல மாட்டேன். இன்னும் 6 மாதம் கழித்து தான் சொல்லுவோம். இது சட்டமன்ற தேர்தல். திமுகவின் அதிருப்தி ஓட்டுக்களை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கும். அப்போது அதிமுக தான் பிரதான கட்சியாக இருக்கும். மற்ற கட்சிகள்லாம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. ஏன்னா போன தேர்தலில் இந்த சந்திப்புக்கு அப்புறம் ஒரு கட்சியோட இன்னொரு கட்சியோட தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்கிறார். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் ஒன்னு திமுக ஆட்சி இல்ல அதிமுக ஆட்சின்னு யாரும்
அதுக்கு கவுண்டர் பண்ணலையே, மாறா இரும்பு மனிதன் தானே புகழறாங்க. இல்ல அவங்க விருப்பம் இல்லையா? இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அவங்க தலைவர் தான் முதலமைச்சர்னுவாங்க. அடுத்த தேர்தலில் அவங்க தலைவர் தான் பிரதமர்னு சொல்லுவாங்க. அதனால அது வந்து அவங்க விருப்பம். தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைந்த பிறகு என்ன சொல்றாங்க? ஓகே, அவர் வந்து இஸ் கீப்பிங் இட்ஸ் கார்ட்ஸ் க்ளோஸ் டு தி செஸ்ட். அவர் இன்னும் ரிவீலே பண்ணல, நம்ம முடிவு எடுக்கவானாங்கறீங்க. பாயிண்ட் டேக்கன். எல்லாரோட இறுதி கருத்தையும் கேட்க வேண்டிய தருணம். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஹரி, ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஹரி. இப்போ கடந்த நாமக்கல் தேர்தல், இப்போ கொங்கு மண்டலம் சொன்னார், நாமக்கல் தொகுதியில் சொல்கிறேன், 2019 தேர்தலில் 2,65,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் 2026 தேர்தலில் பிஜேபி தனியாக தான் நிற்குது, அதிமுக மட்டும்தான் நிற்குது. அந்த தேர்தலில் வெறும் 29,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ என்னன்னா அதை நம்ம பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் வேறுபட்டு இருக்கும். இப்போ பாராளுமன்ற தேர்தலே 2019 இவ்வளவு வித்தியாசம்னா சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் அப்படின்றத அதிமுக உணர்ந்திருக்கிறது, எடப்பாடி உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, கப்பல் கேப்டன் நானு, எங்க கப்பல்ல ஏறுறவங்களை முடிவெடுக்க வேண்டியது நாங்க அப்படின்ற நிலைப்பாடுல அவர் இருக்காரு. மிஸ் லட்சுமி, இறுதி கருத்து. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது இன்டெலிஜபிளா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இப்ப இல்ல அப்படின்னாலும் இன்னொரு 6 மாசத்துக்கு இடையில அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படின்ற அந்த அறிவிப்பு வெளியாகும். ஏன்னா அமித்ஷா அவர்கள் அந்த டைம்ஸ்னோட பேட்டியில சொல்லும் போது ஏடிஎம்கேவோட நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாரு. பிஜேபி ஏடிஎம்கேவோட கூட்டணியில் இருப்பதற்கான எல்லா யுக்திகளையும் ஏற்கனவே இட் இஸ் only a matter of time நீங்க கருதுறீங்க. It is only a matter of time. இது எப்போ அறிவிப்பு அப்படிங்கிறது தான். ஆமா, அறிவிப்பு கட்டாயம் வெளியாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள அதிமுகவுக்குள்ள நடக்கக்கூடிய பிளவுகள் அல்லது வந்து உரசல்கள் அது எந்த அளவுக்கு போக போகுதுன்றது தெரியல. ஏன்னா அந்த வயசுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு வயசுக்கு அலசி கொடுத்தது, அவர் வெளியில போய் சந்தித்ததாக வெளியான செய்திகள், இது எல்லாமே வந்து ஏடிஎம்கே வந்து அந்த பர்செப்ஷன் பேட்டிலேயே ஆரம்பத்திலேயே தோல்வியை சந்திக்க வைக்குது. இது எல்லாமே டிஎம்கேக்கு அட்வான்டேஜஸா தான் இருக்கும். திமுகவுக்கு எதிரான வாக்குகளை மட்டுமே அறுவடை செய்ய முடியும், அதை அறுவடை செய்தால் மட்டுமே ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு இந்த கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறாக இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு கூட்டணி அவசியம். அதிமுக என்னதான் செல்வாக்கோடு இருந்தாலுமே இப்ப வந்து அவங்களுக்கு கூட்டணி அவசியம். கூட்டணி இல்லை அப்படின்னா, அதுவும் ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களால 2026 தேர்தல் மிகப்பெரிய கஷ்டமா தான் இருக்கும். காடாத்தோட ஸ்ட்ரென்த், அந்த காடா ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும் பத்தாது. அவங்களோட மனதளவுல அவங்க வந்து தயாராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.